ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி வாழைப்பழ இனிப்பு போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நமக்கு கரெக்டா 10 நிமிஷம் போல தாங்க ஆகும். நம்ம வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டாங்க, இல்ல குட்டீஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கூட வீட்டுல இருக்கிற பொருட்களை மட்டும் வச்சு டீ போடுற டைம்ல டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது உள்ள ரொம்பவே சாஃப்டாவும் மேல கிறிஸ்பியாவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வீட்டுல எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ வாழைப்பழ இனிப்பு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழ போண்டா பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப்புக்கும் குறைவாக சர்க்கரை சேர்த்துட்டு இதை நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ சர்க்கரையை அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட மீடியம் சைஸில் 3 வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க, அதை கட் பண்ணி உள்ள சேர்த்துடலாம். நான் மீடியம் சைஸில் 3 பழம் எடுத்துருக்கேங்க. பெருசாக இருந்தால் 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பூம்பழம் தாங்க எடுத்திருக்கேன். நீங்க வீட்டில் எந்த பழம் இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. ஆனா பழம் இந்த அளவுக்கு நல்லா கனிஞ்ச பழமா சேர்த்துக்கோங்க. அப்பதாங்க வாழைப்பழ போண்டா ரொம்பவே சாஃப்டா டேஸ்டியா இருக்கும். நாம வாழைப்பழத்தை மசிச்சுட்டு செய்யறதை விட இது மாதிரி மிக்சியில போட்டு அரைச்சிட்டு செய்யற போது வாழைப்பழ போண்டா உள்ள ஸ்பாஞ்சியா ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. பாருங்க, இப்ப வாழைப்பழத்தை கட் பண்ணி மிக்சி ஜாருக்குள்ள சேர்த்தியாச்சு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸா இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வேற ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாத்திரலாம். இப்ப இது கூட 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், அப்புறம் வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், கூடவே 2 ஸ்பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. சமையல் சோடா சேர்க்கிற போது இந்த வாழைப்பழ பணியாரம் ரொம்பவே சாஃப்டா டேஸ்டியா இருக்குங்க. அதனால 2 ஸ்பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா போதும். இது இப்ப நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. நமக்கு இந்த வாழைப்பழம் அப்புறம் சர்க்கரையில் இருக்கிற ஈரப்பதமே போதுமானதா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி ரொம்பவே பத்தல, ட்ரையா இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்க, மாவு இந்த பழத்துல இருக்கணும். மாவை எடுத்து போட்டா நல்லா பந்து மாதிரி விழுகணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க. அதுலயுமே இந்த போண்டா ரொம்பவே சாஃப்டா டேஸ்டியா இருக்கும். மாவு மட்டும் கரெக்டான பதத்துல பிசைஞ்சிட்டோம்னா வாழைப்பழ போண்டா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காதுங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில வாழைப்பழ போண்டா பொரியற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ல உருண்டை பிடிச்சு உள்ள சேர்த்திடுங்க. எண்ணெய் சூடானதும் மீடியம் ஹீட்ல வச்சுடுங்க. அப்பதான் வாழைப்பழ போண்டா உள்ளேயும் நல்லா சாஃப்டா வெந்து வருங்க. எண்ணெய் ரொம்பவே ஹீட்டா இருந்துச்சுன்னா சீக்கிரமா மேல கலர் மாறிடும். உள்ள மாவு சரி வர வெந்திருக்காது. இது மாதிரி கொஞ்சம் இடைவேளை விட்டு சேர்த்துக்கோங்க. அப்பதான் போண்டா ஒன்னோட ஒன்று ஒட்டாம ஒரே மாதிரி வரும். பாருங்க, இப்ப போண்டா நல்லா பொசு பொசுன்னு பொரிஞ்சு மேல வந்துடுச்சு. இது மாதிரி ஒரு சைடு பொரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுருங்க. 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமா ஆனதும் வெளியில எடுத்துடலாம். இந்த வாழைப்பழ போண்டா பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டாங்க, இல்ல குட்டீஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கூட நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை மட்டும் வச்சு டீ போடுற டைம்ல டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. வீட்டுல எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, இப்ப வாழைப்பழ போண்டா 2 சைடும் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. பபுள்ஸும் ஒரு 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா வெளியில எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா போண்டாவுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டியான வாழைப்பழ இனிப்பு போண்டா ரொம்ப ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.